வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஹெச் லாரன்ஸ் எழுதின ஸ்னேக்ன்ற போமோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. டிஹெச் லாரன்ஸ் 20வது நூற்றாண்டை சேர்ந்த மிகப்பெரிய எழுத்தாளர். அவர் ஒரு நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், போயட், அதுக்கப்புறம் பெயிண்டர். இந்த போமான ஸ்னேக்கை அவர் சிசிலியில் இருக்கிற டார்மீனாவில் இருக்கும்போது தான் எழுதினார். இது அவர் ஃப்ரீ வேர்ஸ் மாதிரி தான் எழுதியிருக்காரு. அதாவது நீங்கள் படிக்கும் போதே ஒரு சிறுகதையை படிக்கிற மாதிரி தான் அவர் எழுதியிருக்காரு. எந்த விளக்கமும் தேவையில்லை, அவ்வளோ சிம்பிளாக அவர் எழுதியிருப்பார். எந்த விதமான ரைம் ஸ்கீமோ எதையுமே அவர் ஃபாலோ பண்ணல. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் மனசில் இருந்த ஒரு கான்ஃப்ளிக்ட், அதாவது இப்படியா அப்படியான்னு யோசிப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு கலக்கம். எதனால் இந்த கலக்கம் வந்ததுன்னா, அவர் வீட்டில் ஒரு தண்ணி தொட்டி இருந்தது. அந்த தண்ணி தொட்டிலேருந்து தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது அங்கே ஒரு பாம்பு அங்கே தண்ணி குடிச்சிட்ருக்கு. அந்த பாம்பு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. சாதாரணமாக அவர் என்ன படிச்சிருக்காருன்னா, கருப்பு கலரில் இருந்தால் அது ஆபத்து இல்லாத ஒரு பாம்பு, ஆனால் கோல்டன் ப்ரௌனில் இருக்கிறது ரொம்ப விஷத்தன்மையுடைய ஒரு பாம்பு. அந்த மாதிரி பாம்பை எங்கேயாவது பார்த்தோன்னா நம்ம கொன்னுடணும்னு தான் அவருக்கு தெரியும். ஆனால் இப்போ அந்த பாம்பு அவர் வீட்டில் அவரோட தண்ணி தொட்டிலேருந்து தண்ணி குடிக்கிறதுனால இந்த பாம்பை பார்க்கும்போது அவருக்கு என்னவோ அவர் வீட்டுக்கு ஒரு விருந்தாளியை பார்க்குற மாதிரி இருந்தது. அதே சமயத்தில் இந்த பாம்பு அங்கே தண்ணி குடிக்கும் போது அது தாகத்தில் தான் குடிக்குன்னு தெரியுது. அதனால் தாகத்தை தணிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கும் போது இது என்னுடைய வீடு, இங்கே அதோட தாகத்தை தணிக்க வந்திருக்கு, அதனால் அது எனக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாதுன்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பாம்பு தண்ணியை குடிச்சிட்டு போகுது. எங்கே போகுதுன்னு பார்த்தா, அவர் வீட்டில் இருக்கிற செவரில் ஒரு விரிச்சல் இருக்குது. அந்த விரிச்சலுக்குள்ளே அது போயின்னு இருக்காது. அந்த பாம்பு அங்கே தான் தங்கி இருக்கு. திரும்பி போகும்போது அவர் இவ்வளோ நேரம் சும்மா இருந்த அவர் ஏதோ ஒன்று தோணி உடனே ஒரு கட்டை எடுத்து அது மேலே தூக்கி அடிக்கிறார். அதுக்கு காரணம் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மாதிரி பாம்பை பார்த்தா நம்ம அடித்து கொன்னுடணுன்றது அவர் ஆழ் மனசில் இருக்கக்கூடிய ஒரு அறிவு. அதனால் அவர் தூக்கி அடிச்சிருக்கார். ஆனால் என்ன ஆகிடுதுன்னா, தூக்கி அந்த கட்டையை அடிச்சிட்ட அப்புறம் அந்த பாம்பு என்ன பண்ணிடுது, வேகமாக உள்ளே போயிடுது அந்த தொண்டிக்குள்ளே. ஆனால் இவர் மனசுக்குள்ளே என்ன ஆகிடுதுன்னா, அது என் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி, அது என்னை எதுவுமே செய்யலை, அதனால் எனக்கு எந்த ஆபத்துமே இல்லை, தண்ணியை குடிச்சிடுச்சு, நான் இருக்கிறத பார்த்தும் என்னை எதுவும் செய்யாமல் அது பாட்டுக்கு அது இடத்துக்கு போயிட்டுருக்கும் போது நான் ஏன் இந்த மாதிரி செஞ்சேன், இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கக்கூடாது, அடுத்த தடவை அந்த பாம்பை பார்த்தேன்னா அந்த பாம்புக்கு தர வேண்டிய மரியாதையை நம்ம கண்டிப்பாக தரணும் அப்படின்னு ஒரு மனசில் தோணுது. இந்த போயமோட பிகினிங்கே பார்த்திங்கன்னா பயங்கர அனலாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அவரே பைஜாமா போட்டுட்டு தான் வராரு. எதுக்கு வராருன்னா, நாள் ரொம்ப அப்படியே வெப்பமாக இருக்கிறதுனால அந்த தண்ணி தொட்டியில் அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்காக வராரு. அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது. அதோட நிழல் முழுசாக அந்த தோட்டத்தில் மூடி இருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு அந்த மரத்துலேருந்து நல்ல ஒரு மணமும் வருது. அப்போ தான் அவர் அந்த பாம்பை பார்க்குறாரு. இப்போ பாம்பு இவருக்கு முன்னாடியே வந்துச்சு, தண்ணி தொட்டியில் இருக்குது. இவர் பின்னாடி வந்ததுனால 2 பேரும் சேர்ந்தே குடிக்க முடியாது இல்லையா, அது பாம்பு என்ன இருந்தாலும் அதுக்கிட்ட ஆபத்து இருக்குது. அதனால் இவர் அப்படியே நின்றுடுறாரு. அந்த பாம்பு குடிச்சிட்டு போயிட்டோன்றதுனால அப்படியே நின்றுட்டுருக்காரு, அசைவு எதுவுமே இல்லை. எங்கேருந்து இந்த பாம்பு வந்திருக்கும் அப்படின்னு தேடும் போது பார்த்தா அது வந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற செவரில் ஒரு விரிச்சல் இருக்குது. அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த விரிச்சலுக்குள்ளே தான் அந்த பாம்பு இருக்குது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை பார்க்குறாரு. அந்த பாம்பு அவர் ரொம்ப கவர்ந்துடுது. ஏன்னா அது ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. அதோடைய தொப்பை அப்படியே மென்மையாக இருக்கிறது அவர் கண்ணில் தெரியுது. அதோட கம்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அப்படியே நீட்டு உடம்பு. அது அழகாக உட்காந்து அந்த தண்ணியை உறிஞ்சி குடிச்சுட்டு இருக்கு. போயிட் 2ஆவதாக வந்ததுனால க்யூவில் நிற்கிற மாதிரி அவர் நின்றுருக்காரு. இந்த பாம்புக்கும் தெரியுது இவர் அங்கே நிற்கிறாருன்னு. அதனால அது தலையை அப்படி நிமித்தி அவரை பார்க்குது. அப்படி பார்க்கும்போது அவருக்கு ஒரு பாம்பு தன்னை பார்க்குற மாதிரி தெரியல. வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆடு மாடுங்களாம் தண்ணி குடிக்கும் போது தலையை நிமித்தி அதை அவரை பார்க்கும்போது எப்படி ஒரு பார்வை அவர் மேலே படுமோ அந்த மாதிரி தான் இதை பார்க்கும்போது இருக்குது. அது அதோட நாக்கு, பாம்போட நாக்கு தெரியும் இல்லையா, அதை நீட்டிட்டு அவரை பார்த்துட்டு திரும்பி குனிஞ்சி தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடுது. அப்போ இவர் நினச்சிக்கிறாரோ, இதுக்கு ரொம்ப தாகம் போல் இருக்குது, அதான் இப்படி தண்ணி குடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு இருக்காரு. ஆமாம், இவ்வளோ அனலாக இருக்குது, அதுவும் ஜூலை மாதம்
அந்த இடத்துலையே அது வந்து ரொம்ப அனலாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் மவுண்ட் எட்னா வந்து அந்த இடத்துல தான் இருக்குது. அதுவும் வந்து அதோடைய புகையை கக்கின்னு இருக்கிற நேரம். அதனால் அனல் சாதாரணமாகவே இருக்கக்கூடிய அனல் இன்னும் அதிகப்படியாக தானே இருக்குது. ஸோ மனுஷர்களுக்கு இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும் இந்த அனல் வந்து கொஞ்சம் வாட்ட தான் செய்யும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. இப்போ அவர் மனசில் என்ன ஓடுதுன்னா, அவர் என்ன படிச்சிருக்காருன்னா, இந்த மாதிரி விஷ பாம்புங்களை பார்த்தா உடனே கொன்னுடணுன்றது தான் அவர் வந்து படித்த படிப்பு. அதனால் அவரோட மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, கொன்னுடு, இந்த பாம்பை கொன்னுடு அப்படின்து. ஆனால் இன்னொரு சைடு அவர் என்ன நினைக்குதுன்னா, இந்த பாம்பு என் வீட்டுக்கு வந்திருக்கு, என் வீட்டில் வந்து என் தண்ணி தொட்டிலேருந்து பாம்பை தண்ணி குடிச்சிட்ருக்கு. அப்போது நான் பெருமையாக தான் நினைக்கணும், என் வீட்டுக்கு வந்து விருந்தாளி மாதிரி தானே அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு அது கொல்றதா இல்லை வந்து அது வந்ததுனால சந்தோஷப்படுதா பாடுறதான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கார். அதுக்குள்ளே அந்த பாம்பு வந்து தண்ணியை குடிச்சிட்டு அது எந்த தொண்டிலேருந்து வந்ததோ அதே தொண்டிக்கு போயின்னே இருக்குது. பாதி நுழைஞ்சிடுச்சு, இன்னும் மீதி பாதி உடம்பு வந்து வெளியில் இருக்குது. அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, திடீர்னு பக்கத்துலேருந்து ஒரு கட்டையை எடுத்து ஓங்கி அந்த ஓட்டையை போட்டு அடிக்கிறார். அந்த கட்டை அந்த பாம்பு மேலே படலை, ஆனால் மிச்சம் இருந்த பாம்போட உடம்பு அப்படியே ஒரு மின்னல் வேகத்தை உள்ளே போய் ஒளிஞ்சிடுது. இவருக்கு நல்லா தெரியும் அந்த பாம்புக்கு அடிப்படலைன்னு. ஆனால் அவர் கட்டையை தூக்கி அடித்தது ரொம்ப 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 மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயலாக அவருக்கு தோணுச்சு. அதனால் போயட் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கவிதையை முடிக்கும் போது, நான் பண்ண செயல் ஒரு மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது, அடுத்த தடவை இந்த பாம்பை திரும்பி நான் பார்த்தேன்னா இந்த மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் அப்படின்றத போயமோட எண்டில் முடிச்சிருக்காரு. இதில் என்ன சொல்லுறாருன்னா, நம்ம உள்ளுணர்வுன்னு ஒன்று சொல்லும். ஏன்னா முதல்ல இவருக்கு உள்ளுணர்வு என்ன சொல்லிச்சுன்னா, இந்த மாதிரி பாம்புங்களை விஷத்தன்மை உள்ள பாம்பு, ஆனால் இது என் வீட்டுக்கு வந்திருக்கு, என்னோடய தண்ணி தொட்டிலேருந்து தண்ணி குடிக்குது, அதனால் இது எனக்கு எந்த கெடுதலும் செய்யாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர் மனசில் இருந்தது. அந்த மாதிரி ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் கேளுங்க. அதே மாதிரி எல்லா உயிரினங்களுக்கும் தர வேண்டிய அளவுக்கு மரியாதையை நம்ம கொடுத்தே ஆகணும், எல்லா உயிரினங்களையும் நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த போயம் முடிச்சிருக்காரு. வாங்க போயம் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். A snake came to my water trough. வாட்டர் ட்ரஃப்னா தண்ணி தொட்டி. ஒரு பாம்பு வந்து என்னோட தண்ணி தொட்டிக்கு வந்தது. எப்போ வந்ததுன்னா, on a hot day and I in pyjamas for the heat to drink there. என்னைக்கு வந்ததுன்னா பயங்கரமான ஒரு அனலான ஒரு நாளில். இப்போ நான் எதுக்கு அங்கே போனேன்னா, நான் அந்த அனலுக்காக தான் தணிச்சிக்கிறதுக்காக தான் தண்ணி தொட்டிக்கிட்ட போனேன். பைஜாமாஸ் தான் போட்டுட்ருந்தேன். அப்போ எவ்வளோ வெயிலாக இருக்குன்றது யோசிச்சு பார்த்துங்க. In the deep, strange, scented shade of the great dark carob tree, I came down the steps with my pitcher, and must stand and wait, for there he was at the trough before me. அந்த தண்ணி தொட்டி எங்கே இருக்குன்னா, ஒரு பெரிய மரத்துக்கு கீழே அங்கே தான் இருந்தது. நல்ல நிழலும் இருந்தது, நல்ல வாசமும் இருந்தது. நான் வந்து ஒரு சொம்பு தூக்கிட்டு வந்தால் உடனே என்னால் தண்ணி எடுக்க முடியல. நான் காத்திருக்க வேண்டியிருந்தது, நின்று காத்துருக்க வேண்டியிருந்தது. ஏன்னா தண்ணி தொட்டியில் எனக்கு முன்னாடியே அந்த பாம்பு வந்திருந்தது. He reached down from a fissure in the earth wall in the gloom. ஃபிஷர்னா ஒரு விரிச்சல். அப்போ தான் சுற்றி பார்க்குறாரு, எங்கேருந்து இந்த பாம்பு வந்திருக்கோன் போது அங்கே ஒரு செவுரு இருந்தது, அந்த செவரில் ஒரு விரிச்சல் இருந்தது. ஸோ இவரோட கணிப்பு என்னென்னா, இதுலேருந்து தான் அந்த பாம்பு வந்திருக்கணும்னு ஒரு கணிப்பு இருக்குது. And trailed his yellow brown slackness soft bellied down over the edge of the stone trough and rested his throat upon the stone bottom. அங்கேருந்து வந்த பாம்பு தேவையான அளவுக்கு அது உடம்பை வந்து வசதியாக வச்சுக்கிட்டு தலையை குனிஞ்சி தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. And where the water had dripped from the tap in a small clearness, he sipped with a straight mouth, softly drank through his straight gums into his slack long body silently. அந்த பாம்பு அமைதியாக தண்ணியை வந்து குடிச்சிட்டு இருந்தது. தண்ணி வந்து அப்படி தெளிவாக இருந்தது. Someone was before me at my water trough and I like a second comer waiting. அது என்னோட தண்ணி தொட்டி தான், ஆனால் நான் ரெண்டாவதாக வந்ததுனால நான் வந்து அந்த தண்ணி தொட்டியிலேருந்து அந்த பாம்பு தண்ணி குடிச்சிட்டு போகிற வரைக்கும் காத்து நிற்க வேண்டியதாகிடுச்சு. He lifted his head from his drinking as cattle do and looked at me vaguely as drinking cattle do. இந்த பாம்பு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே தலையை நிமித்தி என்னை பார்த்தது. அது பார்க்கும்போது
எனக்கு வந்து கேட்டில்னால் அந்த ஆடு மாடு இதெல்லாம் தான் கேட்டில். அந்த மாதிரி உயிரினங்கள்லாம் வந்து தண்ணி குடிக்கும்போது நிமிர்ந்து நம்மளை எப்படி பார்க்குவோம் அதே மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஒரு பாம்பு வந்து என்னை பார்க்குற மாதிரியே இல்லை. அண்ட் ஃப்ளிக்கர்ட் இஸ் டூ ஃபோக்ட் டங் ஃப்ரம் இஸ் லிப்ஸ் அண்ட் மியூஸ்ட் அ மூமெண்ட். அதோட நாக்கை நீட்டி நீட்டி அப்படியே பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு இருந்தது. அண்ட் ஸ்டூப்ட் அண்ட் ட்ராக் அ லிட்டில் மோர் பீயிங் earth brown, earth golden from the burning bowls of the earth on the day of Sicilian July with Etna smoking. அதுக்கப்புறம் திரும்பி அது குனிஞ்சி தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த தண்ணி குடிக்கிற நாள் என்னென்னா ஜூலை மாதம். இருக்கிற இடம் சிசிலி. அது மாத்திரம் இல்லாமல் அங்கே வந்து எட்னான்ற எரிமலை இருக்குது. அங்கேருந்து எரிப்பிழம்புகள் வேறு வெளியில் வந்துட்டு இருந்தது. அங்கே ஸ்மோக் வந்துட்டு இருந்தது. அதனால் சாதாரணமாகவே அனலாக இருக்கக்கூடிய நாள் இன்னும் அனலாக இருந்தது. த வாய்ஸ் ஆஃப் மை எஜுகேஷன் செட் டு மீ ஹீ மஸ்ட் பி கில்ட். நான் படித்த படிப்பு எனக்கு என்ன சொல்லிச்சுன்னா, இந்த பாம்பு விஷத்தன்மை உள்ள ஒரு பாம்பு, அதனால் இதை நம்ம கொன்னுடணும். For in Sicily, the black snakes are innocent, the gold are venomous. வெனமஸ்னால் விஷத்தன்மை உடையதுன்னு அர்த்தம். சிசிலியில் என்னென்னா கருப்பு கலரில் இருக்கிற பாம்பெல்லாம் ஒன்றும் செய்யாது, கடிச்சா ஒன்றும் ஆகாது. ஆனால் இந்த மாதிரி வந்து பொன்னிறமாக இருக்கிற பாம்புங்களாம் விஷத்தன்மை உள்ளது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். And voices in me said, if you were a man, you would take a stick and break him now and finish him off. அது மாத்திரம் இல்லாமல் எனக்குள்ளே ஒரு குரல் வந்தது. என்னென்னா, நீ ஆம்பளையாக இருந்தால் ஒரு கட்டை எடுத்து இந்த பாம்பை துண்டு துண்டாக வெட்டி போட்டுடணும், அது கதையை இப்போ முடிச்சிடணும் அப்படின்னு எனக்கு சொல்லுது. பட் மஸ்ட் ஐ கன்ஃபெஸ் ஹவ் ஐ லைக்ட் ஹிம். ஆனால் நான் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்லணுன்னா அந்த பாம்பை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. How glad I was he had come like a guest in quiet to drink at my water trough and depart peaceful, pacified and thankless into the burning bowls of this earth. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு விருந்தாளி மாதிரி இந்த பாம்பு என் வீட்டுக்கு வந்திருக்கு, என் தண்ணி தொட்டியிலேருந்து தண்ணி குடிக்குது, குடிச்சிட்டு அது பாட்டு அமைதியாக போய்டும்னு என் மனசில் சொல்லுது. ஏன்னா அதோட பார்வை வந்து என்னை பார்த்தும் போது எந்த விதமான ஒரு சீற்றமும் அதுக்கிட்ட இல்லை. வாஸ் இட் கவர்டிஸ் தட் ஐ டேட் நாட் கில் ஹிம்? ஒருவேளை கோழதனத்தால் நான் அதை கொல்லாமல் இருந்தேன்னா? வாஸ் இட் பெர்வர்சிட்டி தட் ஐ லாங் டு டாக் டு ஹிம்? ஒருவேளை எனக்கு அது கூட சேர்ந்து ஏதாவது உரையாடணும்னு தோணுச்சா? வாஸ் இட் ஹியூமிலிட்டி டு ஃபீல் ஸோ ஹானர்ட்? ஐ ஃபெல்ட் ஸோ ஹானர்ட். ஒருவேளை இந்த பாம்பு என்னோடய வீட்டுக்கு வந்தது எனக்கு அவ்வளோ பெருமையான ஒரு விஷயமா இருந்ததா? ஏன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. And yet those voices, if you were not afraid you would kill him. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு நிறைய குரல் வந்துக்கிட்டே இருந்தது. உனக்கு பயம் இல்லைன்னா நீ இந்நேரம் அந்த பாம்பு கொன்று இருப்ப அப்படின்னு அந்த குரல்கள் என்னை பார்த்து சொல்லிச்சு. And truly I was afraid. I was most afraid. But even so, honored still more that he should seek my hospitality from out the dark door of the secret earth. ஆமாம், எனக்கு பயமாக தான் இருந்தது, உண்மையில் ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் அதை விட பெருமையாக இருந்தது. ஏன்னா என்னுடைய வீட்டுக்கு தாகத்தை தணிக்க வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. He drank enough and lifted his head dreamily as one who has drunk and flickered his tongue like a forked knight on the air, so black, seeming to lick his lips, and looked around like a god unseeing into the air and slowly turned his head and slowly, very slowly, as if twice a dream, proceeded to draw his slow length curving round and climb again the broken bank of my wall face. அந்த பாம்பு நல்லா திருப்தியாக தண்ணியை குடிச்சிட்டு தலையை நிமித்துச்சு. அப்படியே கனவுல மிதக்கிற மாதிரி அந்த பாம்பு இருந்தது. குடிச்சிட்டு ஒருத்தன் போகிற மாதிரி அதோடைய மூமெண்ட்ஸ் இருந்தது. அப்புறம் நாக்கை வந்து அப்படியே வெளியில் நீட்டிட்டு மெதுவாக அப்படியே சுற்றி பார்த்துச்சு. பார்க்கும்போது என்னவோ தெய்வம் வந்து அப்படி சுற்றி பார்க்குற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் மெதுவாக தலையை திருப்பி ரொம்ப ரொம்ப மெதுவாக அப்படியே கனவுல நடக்கிற மாதிரி அது எந்த விரிச்சல்லேருந்து வெளியில் வந்ததோ அந்த ஓட்டைக்குள்ளேயே திரும்பி வந்து அப்படியே நுழைய ஆரம்பிச்சிது. And as he put his head into the dreadful hole, and as he slowly drew up, snake easing his shoulders and entered further, a sort of horror, a sort of protest against his withdrawing into that horrid black hole, deliberately going into the blackness and slowly drawing himself after, overcame me now his back was turned.
அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த தலையை வந்து அந்த ஓட்டைக்குள்ளே விட்டு அது உடம்பு அப்படியே மெதுவாக உள்ளே எடுத்துக்கிட்டே இருக்கும்போது எனக்குள்ளே என்னென்னா இப்போ அதோடய முகம் திரும்பிடுச்சு. உள்ளுக்குள்ளே வந்து திடீர்னு ஒரு வேகம், ஒரு எண்ணம். I looked round. I put down my pitcher. I picked up a clumsy log and threw it at the water trough with a clatter. நான் சுற்றி முற்றி பார்த்தேன். என் கையில் இருந்த சொம்பை கீழே வச்சேன். ஒரு கட்டையை எடுத்து அது குடிச்சிட்டு போச்சுல தண்ணி தொட்டி, அதை நோக்கி வேகமாக அந்த கட்டையை எரிஞ்சேன். ஐ திங்க் இட் டிட் நாட் ஹர்ட் him. அந்த கட்டை அந்த பாம்பு மேலே படலை. பட் சடன்லி தட் பார்ட் ஆஃப் him that was left behind convulsed in an undignified haste. ஆனால் அது மிச்ச பகுதி இருந்ததில்ல, ஓட்டையில் போகாத மிச்ச பகுதி, வெளியில் இருந்த பகுதியை அது அவ்வளோ வேகமாக உள்ளே எடுத்துக்கிச்சு. Ripped like lightning and was gone. அப்படியே ஒரு மின்னல் மாதிரி வந்து அது உள்ளே எடுத்துக்கிச்சு உடம்ப. Into the black hole the earth lipped fissure in the wall front, at which in the intense still afternoon I stared with fascination. அந்த வேகத்தில் அது உள்ளே எடுத்துட்டு அப்புறம் கூட நான் அதையே அந்த ஓட்டையே பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். And immediately I regretted it. I thought how paltry, how vulgar, what a mean act. I despised myself and the voices of my accursed human education. ஆனால் அந்த செஞ்ச உடனே வந்து ஏண்டா செஞ்சோன்னு எனக்கு ஆயிடுச்சு. ரொம்ப கேவலமாக செஞ்ச மாதிரி எனக்கு இருந்தது. எனக்குள்ளேருந்து வந்த குரலெல்லாம் வந்து என்னை வந்து தவறான வழிக்கு எடுத்துன்னு போயிடுச்சோ, இல்லை இந்த பாம்பு விஷ பாம்பு கொன்னுன்னு சொன்ன குரலெல்லாம் நான் இப்போ வெறுத்தேன். And I thought of the albatross and I wished he would come back, my snake. ஆல்பெட்ராஸ்ன்றது ஒரு பெரிய பறவை, சாதாரணமாக வந்து கடலில் இருக்கும். நான் அதுதான் நினச்சேன், திருப்பி இந்த பாம்பு வெளியில் வராதான்னு எனக்கு தோணுச்சு. For he seemed to me again like a king. ஏன்னா எனக்கு என்னவோ அந்த பாம்பை பார்க்கும்போது ஒரு ராஜாவை பார்க்குற மாதிரி இருந்தது. லைக் அ கிங் இன் எக்ஸைல், அதாவது வந்து மறைவாக தலைவரமாக இருக்கக்கூடிய ஒரு ராஜா மாதிரி. இப்போ இந்த பாம்பு வந்து தொண்டிக்குள்ளே ஒளிஞ்சுட்டுருக்கு, யார் கண்ணிலையும் படாமல் இருக்குது. ராஜாக்களும் சில சமயத்தில் யார் கண்ணிலையும் படாமல் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கு இல்லையா. அன்க்ரவுண்ட் இன் த அண்டர் வேர்ல்டு, அதாவது ராஜா வந்து காட்டில் வளர்ந்தாலும் அவர் ராஜா தான். அதே மாதிரி இந்த பாம்பு ஒரு ஓட்டைக்குள்ளே உள்ளே இருந்தாலும் அது பாம்பு தான். நவ் டியூ டு பி க்ரவுண்ட் அகெயின். அதனால் இந்த பாம்புக்கு நான் திரும்பி அதுக்கு வேண்டிய மரியாதையை தரணும்னு நான் நினச்சேன். அண்ட் ஸோ ஐ மிஸ்ட் மை சான்ஸ் வித் ஒன் ஆஃப் த லார்ட்ஸ் ஆஃப் லைஃப். நான் வந்து என்கிட்ட வந்த ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தை நான் இழந்த மாதிரி நினச்சேன். அண்ட் ஐ ஹாவ் சம்திங் டு எக்ஸ்பியேட் அ பெட்டினஸ். அதாவது வந்து ஏன் இப்படி செஞ்சேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே அவர் எந்த இடத்துலேருந்து எழுதினாருன்னு எழுதியிருக்காரு. டெர்மினோ, இது சிசிலியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இது ரொம்ப அருமையான ஒரு கவிதை, ஒரு கதையை எழுதுகிற மாதிரி தான் எழுதியிருக்காரு, ஒரு கவிதை மாதிரியே எழுதில்ல. உங்களுக்கும் வந்து நான் சொன்னதுக்கு மேலே ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.